போற்றி ஊழிமணி ஊழிமணி திருவாத ஊர திருத்தாள் போற்றி திருத்தாள் போற்றி வெப்பு ஒழித்த கழல் போற்றி கழல் போற்றி ஆழிமிசை ஆழிமிசை கல்விதத்தில் அமைந்த பிரான் ஆனந்த பிரான் அடி போற்றி அடி போற்றி வாழி திரு வாழி திரு நாவலு நாவலு வந்தொண்டர் வந்தொண்டர் பதம் போற்றி பதம் போற்றி ஊழிமணி ஊழிமதி திருவாத திருவாத ஊரத்திரு தாழ் போற்றி இதுக்கு பேர் தான் நால்வர் துதி. நால்வர் யாரு? திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி நாயனார், மாணிக்கவாசகர். இந்த நால்வருடைய பெயர் அடுத்த வகுப்பில் கேட்கும்பொழுது நீங்களாம் ஞாபகமாக சொல்லுங்கள். இப்போ குரு வணக்கம் என்ற பாடலை நாம் பாடிட்டோம். இப்போ அடுத்த பாடல் விநாயகருக்கு ஒரு பாடல். ஏன்னா நம்ம எந்த காரியத்தை ஆரம்பித்தாலும் நம்ம என்ன செய்வோம், முதல்ல விநாயகரை வழிபாடு பண்ணிட்டு எந்த ஒரு இடையூறு இல்லாமல் சிறப்பாக நம்மளுடைய பணி நடைபெற வேண்டும் என்று விநாயகரை வேண்டிட்டு தான் நம்ம எந்த ஒரு காரியத்தையும் செய்வோம். அதனால் இப்போ விநாயகர் துதியாக நம்ம ஒரு பாடல் பாடுவோம். நீங்களாம் கேட்டிருப்பீங்க இந்த பாட்டு, திருஞான சம்பந்தர் பாடிய பாட்டு. திருவலிபலம் அப்படிங்கிற ஒரு தளத்தில் போய் அவர் கோயிலில் போய் பாடும் பொழுது இந்த பாடலை பாடியிருக்கிறாரு. இந்த பாடலில் விநாயகரோட அவதாரத்தை ரொம்ப அருமையாக சொல்கிறாங்க. விநாயகர் அவதாரம் எப்படி நடந்ததுன்னு பல புராணங்களில் பல கதைகள் வரலாறுலாம் சொல்லுவாங்க. நம்ம திருஞான சம்பந்தர் ரொம்ப அருமையாக ரொம்ப எளிமையாக சொல்கிறாரு. பிடியதன் உருவமை குழம்பிக்கு கடியது வடிகொடு தனநதி வழிபடும் அவரிலர் நடிகண்ண பதிவர அருளின மிகிப்படை வடிவினர் பயில்வரி வளமுறை எளிய. இந்த பாடலாம் நீங்களாம் கேட்டிருப்பீங்க. இந்த இப்படி பாடுறதை விட இசையோடு பாடினா ரொம்ப நல்லாயிருக்கும். பல முறை பாடலாம், பல முறை கேட்கலாம். இந்த இசை வந்து என்ன செய்யுது, நம்மளை ஈர்த்து. இப்போ இந்த பாடலுக்கு உள்ள விளக்கம், பிடி என்றால்